ரொம்பவே டேஸ்டியான மட்டன் கீமா பரோட்டா எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? 250 கிராம் மட்டன் கீமா எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அரை கப் பச்சை பட்டாணி. இப்போ கீமா செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு காஞ்ச மிளகா போட்டுட்டு நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே சேர்த்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்சுருக்க கீமாவை ஆட் பண்ணி அது கூடவே 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பச்சை பட்டாணி சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி குக்கரை க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. வேக வச்சதுக்கப்புறம் கீமாவில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. நான் இப்போ கீமா ரோல் பண்ணுறதுக்காக வீட் பரோட்டா எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். பரோட்டாவுக்கு நடுவில் ஸ்டஃபிங் வச்சு ரோல் பண்ணி எடுத்தால் கீமா ரோல் ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹெல்த்தி ஃபுட், ஹாப்பி லைஃப். சூப்பராக இருக்கும்.